சொல்லுங்க. ரெண்டு பிள்ளைக்கு 3 மணி அளவில் தான் நேரம் தண்ணி சாப்பாடு தேய்ச்சி நான் வியாழக்கிழமை அன்று அதுக்கு பிறகு என்ற பிள்ளை குளிச்சுட்டு வர இதில் அவர்கிட்ட டிலக்ஸண்ட ஸ்நேதன் வந்து அவரை கூட்டிக் கொண்டு போனவர் பேர்ந்தறிஞன் கூட்டிக் கொண்டு போய் இடையில அவரை கூட்டிக் கொண்டு போய்க்க போன் அடிக்கணுமா குளிக்க வர சொல்லி சுகி ஆண்டவர் அவரை கூட்டிக் கொண்டு போகவர் சுகி ஆண்டவர் குளிக்க வர சொல்லி போன் எடுத்தவரா அவன்கிட்ட உள்ள குளிக்க போனதான் சுகி தரிசன் வாகிசன் தான் குளிக்கவையா அந்த போன் அழிச்ச பிடிச்சேன் யூரிகள் சொல்லினோம். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் அவரோட உயிரா இருக்கிறவர். அவருக்கு சம்மந்தப்பட இல்லான்ட்டு இல்லை. இதுதான் நான் டிலக்ஸு சுகி டிலக்ஸ் ஏந்தி கொண்டு போனது. சுகி குளிக்க கூப்பிட்டவர் வாகிசன் போலீஸ் அடுத்த தரிசன் உங்களோட பேரோட இருந்தால் மிச்ச பேருக்கு தெரியல. இல்லை 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 அது கோயிலுக்கு தீர்த்தமாடுற இடம். அது குளிக்கிற இடம் இல்லை. ஒரு மறைவு பத்தைக்கு பின்புறம் மறைவு சுட்டி வீரத்துக்கு பின்புறம் மறைவு. அந்த குளத்தில் நாங்கள் போய் பார்த்த நாங்கள் அவர் குளிக்கணும்னு இங்கே சொல்லிட்டு போவே இல்லை. அதைதான் கூப்பிட்டு இந்த பிள்ளைய இப்படி மாட்டிட்டு கடவுளே. அந்த குளத்துல தாமரைப்பூ நீங்கள் ஒன்று காட்டிட்டா நாங்கள் இண்டையோட இந்த கேஸை விடுறோம். நேற்று போய் ஒரு 15 பேர் வட்டா பிடிச்சி போய் லோயர் நாங்கள் குர்னல் 10 பொலிசு இந்த கொடியாமத்து சதி செய்ய வந்த பொலிசை கூட்டி கொண்டு வந்து காட்டினவர். காட்டும் போது ஒரு 2 ஐயாவே அதுக்குள்ளே ரக்கினாங்கள். ரக்கி அந்த 2 ஐயா தாழாமல் வந்தவர். இந்த இடத்துல ஐயாவைத்தான் 2 பேர் ரக்கி தாழாமல் வந்தவர். வந்த இடத்துல நாங்கள் குளறினாங்கள். என் பிள்ளைண்ட கலட்டி விட்ட பாட்டா ஒரு கரையில் கிடக்குது வந்து போடுவோம்னு வச்சது சேட்டு இந்த கரையில் கிடக்கையா இந்த உப்பம் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். என் பிள்ளைக்கு சதிதான் செய்தது, வேறு ஒன்றுமே செய்யலை. என் பிள்ளை அரப்பனை உயரம் பாருங்கோ. என் பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை. எங்கள்கிட்ட பிள்ளை தாழக்கூடிய சான்ஸ் இல்லை. இவ்வளோ பேரும் கூட்டி கொண்டு போய் என் பிள்ளையே அதில் ஒரு 3 டின் இருக்குது. நாங்கள் நேற்று குருநாள் விளக்கம் எடுத்த போது இந்த பிள்ளை எதுவும் பாவிச்சிருக்கோண்டு பார்க்க அம்மா மதியம் சாப்பிட்ட சாப்பாடை விட தண்ணி ஊடி இந்த தண்ணி தான் அவருக்கு உடலுக்கு போயிருக்குதான்னு சொல்லி அவருக்கு உள்ளுக்கையும் தண்ணி போக இல்லை. அந்த பிள்ளைக்கு இதயத்தில் தண்ணி போகிற தன்மை குலாசியத்தில் தான் போய் தண்ணி அடைச்சிருக்குது. அடைச்சோடனே பிள்ளைக்கு திமிரு இருக்குது. திமிரின உடனே தான் இந்த பிள்ளை மூக்கால சீவன் போக மாட்டாமல் தான் தத்தளித்து போனது. இந்த கை மூட்டி 2 பிடிச்சி அமர்த்தி இருக்குது. அது கண்டின காயம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ காரணம் சொல்லி என்ற பிள்ளை அதில் வேணுமென்றார் வாகனம் பிடிக்கிறோம் வாங்கோ. பூ இருக்கோண்டு பாருங்கோ, தாமரை இலை இருக்கோண்டு பாருங்கோ. ஏன் பிள்ளை பூவன் ஐயரே பூ பிடுங்க போகிறதுக்கு இல்லை விசேஷமே பூ பிடுங்க போகிறதுக்கு மீட்டர் இருக்குது. மீட்டர் அப்படியே குத்தினவடி இருக்குது. அவர் தாண்ட போது அதில் மீட்டர் கட்டை குத்தினவடி இருக்குது. அதில் பிடிச்சிருப்பார். பெரிய நீள கட்டி கொண்டு குத்தினவடி இருக்குது. நீங்கள் போய் பொடியை இழுத்த நீங்கள் பிள்ளையேன் காமாந்தி பண்ண மாட்டான் விட்ட நீங்கள். அதை விட ஏன் பொலிசுக்கும் மக்களுக்கும் என்ன பிரச்சனை? பொலிசுக்கு நாங்கள் பயப்படுறோம். பொலிசு என்னென்று எங்கள்கிட்ட தேடி வந்து எங்கள்கிட்ட பிள்ளைய சதி செய்ய வேணும். பொலிசுன்றதார் அவன் அரெஸ்ட் பண்ணுற கசிப்புக்காரரை கஞ்சாக்காரரை வாகனத்தை தான் அவன் பிடிக்க வேண்டிய சட்டம். எங்கள்கிட்ட பிள்ளையை கொண்டு போய் குளத்தில் குளிக்க வாக்க என்ன தாய் தோப்பனே குளத்தில் குளிக்க வாக்க கொண்டு வந்தீங்களே எங்கள்கிட்ட பிள்ளையே. அது குளிக்கிற குளமென்றாலும் பரவாயில்லை, தீர்த்த மாறுற கேணி. அந்த கேணியில் கொண்டு எங்கள்கிட்ட பிள்ளைய நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் 10 மறைவிலே ஒரு சனம் சஞ்சடி ஒன்றும் இல்லை. அதே இடத்துல என் பிள்ளைய பொடி கொண்டு வந்த நீங்கள் சரி பொடி எடுத்த நீங்கள் நாங்கள் ஐயோ என்ற பிள்ளைக்கு பொடி மந்திய ஆஸ்பத்திரியில் பொடி இடக்கண்ட ஏன் கள்ள பேர் கொடுத்த நீங்கள் கொண்டு போனால் 2 பேரும் கள்ள பேர் கொடுத்துருக்கீங்க. ஒன்று நாங்கள் இங்கேருந்து போகும்போது 6 என்ற பிள்ளையோட அநாத மாதிரி என்ற பிள்ளை கிடந்தது போய் பார்க்க அவற்ற போன் அண்டு ஃபுல்லாக கதைச்சு அவ்வளோத்தையும் அழிச்சிருக்கிறீர்கள். என்ன காரணம்? தம்பி போன் வேண்டார் பக்கத்து ஒரு தம்பி நின்று போனை பறித்து 1 மத்தியானம் போன் கொடுக்க இல்லை. அதுகள் பராதியில் போன வேண்டே இல்லை.
அதெல்லாமே அந்த கதைச்ச நம்பர் எங்கே போனது? அப்போ இந்த கதைச்சின்னா நாங்கள் இந்த நம்பரை பிடிச்சி இன்றைக்கு ஆளை பிடிச்சி இன்றைக்கு ஒரு ஒழுங்கு செய்திருப்போம். அப்போ சதி இல்லாமல் இது என்ன நடந்தது? எந்த பிள்ளை குளிக்கிறான் 2 மணிக்கு 2:30 கிட்ட சாப்பிட்றான், வெளியில் போய் அப்புறம் குளிக்க வாரானே. ஏன்னு இந்த பிள்ளை தாமரைப்பூ என்ன வெள்ளிக்கிழமை பூசாரிக்கு பூ கொண்டு மாலை போடுறதுக்கு இல்லை யாரெண்டாலும் வாங்க அந்த குளத்தில் காட்டுறோம் ஒற்று பூ, வெள்ளைப்பூவோ தாமரைப்பூவோ இது ஒரு பூ எடுத்தாலும் நாங்கள் இண்டியோட பிள்ளைங்க கேஸை வெட்டி விடுறோம். வேறு பொலிசு சம்மந்தப்பட்டவன் கொண்டு வந்து நீதவானுக்கு காட்டுறான், இதுதான் தாட்டு இடமன்ட்டு நாங்கள் திரும்பிட்டு இந்த கதையில் ஏன் ஓடினீங்க? அந்த பொலிசை நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம் மந்தியாக்கு, அந்த பொலிசை நீங்கள் மந்தியை கொண்டு வந்திருக்கலாம். இந்த ஒரு ஆக்கள் தான் இதுதான் பொலிசன்னு சொல்லி தீரையில் எங்களோட தம்பி ஓடி போக அவன் மூர்ச்சைக்கில் எடுத்துக்கொண்டு விட்டான். அதே லோயரை கேட்டு நாங்கள் ஒரு பிள்ளை இருக்கும்போது அந்த பொலிசை என்னத்துக்காக மீட்காம விட்டாங்க. அதானே சரிபுல வாரது இயற்கை, சரிபுல வாரது இயற்கை. சரிபுல வாங்க நீ ஒரு பொலிசாக சம்மந்தப்பட்டிருக்க, பொலிசாக சம்மந்தப்பட்டிருக்கக்குள்ள நீங்கள் என்ன இருக்கணும், பிள்ளைய காமாந்து பண்ணியிருக்கோம். அப்போ நாங்கள் இந்த பேச விட அந்த பிள்ளைகள் எல்லாரையும் தண்டிச்சு ஒரு இதுக்கு கொண்டு வந்திருக்கோம். இது பேரும் சேர்த்து செய்து அப்போ நாங்கள் எங்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தானே. சந்தேகம் இல்லை தம்பி, சந்தேகம்தான். எங்களுக்கு சதி செய்தவன்கள் தான். எங்கண்ட பிள்ளையில் அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளை, அது வேறு ஏதோ ஒரு என்ன பிளான்ட்டு தெரியல, அது ஒரு சதி செய்தது. அதுக்குள்ளே அவன் ஒரு மூத்தவனான ஆளொரு ஐயாவில் இது ஒரு அப்பாவி பிள்ளை. அப்பாவி பிள்ளை எதையும் நம்புறது, நண்பனோட வர நீங்கள் இந்த செயலை செய்கிறது, நண்பனோட வர இந்த செயலை செய்கிறது கேட்குறேன். அப்போ இந்த பிள்ளை நம்பியே இல்லை உங்கள் 4 பேரோடையும் பொலிசோடையும் வந்தது. பொலிசை என்ன காரணம் கொண்டு போனி குளிக்கிறதுக்கு? பொலிசுக்கு என்ன பொலிஸ் ஸ்டேஷனில் இல்லையே குளிக்க இடம்? பொலிசு தண்டிக்கொண்டே இந்த வாங்குவதுக்கு ரங்காதேங்கோ வெளியில் வாங்க. நாளைக்கு இதில் நானும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறேன், எனக்கு நாளைக்கு தண்டை தான். எந்த பிள்ளைக்கு சதி தான் செய்தது, சதி செய்தது. எந்த பிள்ளைய கொண்டே நடு ரோட்டில் எரிஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலில் எரிஞ்சிட்டு வந்தது. இவ்வளவுக்கும் சரி வந்து நீங்கள் ஒத்துக்கொண்ட நீங்கள் உங்களோட ஒத்துக்கொள்ள இல்லை, போனே அழிச்சியல் எவ்வளவு வேலை செய்திருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரணமடைஞ்சீங்களோ? ஐயோ இல்லை அவைய கூப்பிடுங்கோ, எங்களுக்கு இன்ன பிரச்சனை நாங்கள் செய்ய இல்லை, அவன் எங்கள்கிட்ட ஒரு நண்பன் குளிக்க வந்த இடத்த தான் நடந்ததுன்னு சொன்னீங்களோ? 3 நாள் நாங்கள் கதர்ன மாதிரி அவையின்றி அம்மாக்கள் கதற வேண்டாமோ? என்ன பிரச்சனை இவருக்கு? என்ன பிரச்சனைக்காண்டி இவர் இப்படி எங்கண்ட பிள்ளைய செய்த மாதிரி நாளைக்கு நீங்கள் ஏதோ லஞ்சம் பண்ணி செய்த மாதிரி செய்திருக்கிறீங்க. இதே பிரச்சனை நாளைக்கும் என்னங்கும் வரக்கூடாது. அதோட உயிரால் 2 உயிர் போட்டுது, ஒரு உயிரால் 2 உயிர் போட்டுது. அந்த பிள்ளையும் வெறுக்காண்டி போன உயிர் தானே. தான் போய் அச்சலம் படையிலே அது செய்யலை, இது கேட்டதுக்கு பின்பால் தன் கையாலேயே தான் தைக்கொலை பிரிஞ்சவா. இந்த பேர் சொல்லி எங்களுக்கு தீங்காது, சாகும் வரையும் எங்களுக்கு தீராது. அதுக்கேற்ற சாகும் வரையும் விடாத மறியல் விட்டா சரி இல்லையோ நாங்கள் அதுக்கேற்ற நடவடிக்கை நாங்கள் செய்து ஓட்டு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் அதுக்கேற்ற முடிவு எங்களுக்கு எடுத்து பிள்ளைக்கு ஏற்றபடி எங்களுக்கு அவ்வளோ பேரையும் கொண்டாந்து முற்படுத்தி மறியல் வைக்க தூக்கு தண்டனை போட்டால் நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம். அப்படி இல்லையென்றால் ஒத்துக்கொள்ள மாட்டோம். எங்களால் இயன்றது நாங்கள் பார்ப்போம். சும்மா சும்மா இந்த ரிப்போர்ட்டர்னா சும்மா போடணும். எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் போடக்கூடாது. அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கிற மாதிரி என்னமா நடந்தது சம்மந்தப்பட்ட ஆர்வட்ட வர வேணும். வந்தால் இப்போ எங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, நாங்கள் இதுதான் நடந்ததுன்றதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணி அதை சொல்லுவோம். அவன் போன கதை எங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் சீரானாக்கண்டால் இந்த பொலிசு ஒரு ஆளை பிடிச்சி அடிக்க அவ்வளோ பேரும் நிரூபிக்கத்தானே வேணும். சம்மந்தப்படுத்தி அதுக்கு போடக்கூடாது. இப்போ எங்களுக்காண்டே ஆபாசத்தில் எத்தனை பேர் அவன் உயிர் சின்னங்களை எத்தனை பேர் ஆபாசப்பட்டு கதைப்பாங்க. எங்களுக்கு ஆபாசம்தான், இப்பவும் எங்களுக்கு ஆபாசம்தான். ஒரு பிள்ளையை 10 மாதம் ஒரு தாய் பெற்று சுமந்து 22 வயசு வரைக்கும் வளர்க்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கு இந்த தகப்பனை பாருங்கோ,
இந்த வெயில் ரோட்டு வேலை செய்தேன் தகப்பன் இன்றைக்கு படிப்பிச்சு ஏன் பொறுக்க படிப்பிச்சு இன்றைக்கு என் பிள்ளைய பறி கொடுத்தவன் இன்றைக்கு அவன் நிலைமையை இந்த கொடியவன்ற நிலைமையை பாருங்க இந்த மூன்று பிள்ளைய பெற்ற தாயின்ற கேவலத்தை பாருங்க தன்னால் வருந்தி 3 பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து தான் தின்னாமல் இருந்த கோலம் மாதிரி இருக்கிறான் இந்த பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள்ன்ற சொல்லி எங்கே போகிறான் எங்கே வாரான்ட்டு பயந்து இவ்வளவு கோலத்திலே ஆயின அம்மாவை கடைசியாக நீங்கள் இந்த கோலமாக்கி விட்டுருக்கிறீர்கள் இந்த ஊரவன் இல்லாமல் இதுக்கு உடந்த இல்லாமல் இந்த கேஸ் நடக்க இல்லை 3 மணி 4 மணிக்கு யாரும் குளிக்க போவாங்களா குளத்துக்கு வடிவா புரிஞ்சு கொள்ளணும் 3 மணி 4 மணிக்கு யாரும் குளத்துக்காண்டு குளிக்க போவாங்களா முறப்பாடு இப்போ எடுத்து இப்போ எங்களுக்கு தம்பி வந்து என்னன்னு சொன்னால் வந்து இப்போ எல்லாம் இப்போ யார் போன இப்போ ஒரு சில பேரை தான் நம்ம எங்கள் அந்த வந்த இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்கிறோம் இப்போ இதுக்கு பின்னாலே யார் இருக்கு தொடர்பண்டு இப்போ நாங்கள் அந்த 4 பேர் வழியாக்களையும் பிடிச்சு நீங்கள் அடிச்சா தான் எங்களுக்கு உள்ளதை வரும் திரும்ப சொல்கிறேன் திரும்ப சொல்கிறோங்க ஆரம்பத்துல போய் பிள்ளை குளிச்சிருந்தா பரவாயில்ல 3:30 மணிக்கு பிறகு கூப்பிட்டது நீங்கள் கூப்பிட்ட வேலையை இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் இந்த 4 பேரையும் திரும்ப சொல்கிறேன் 4 பேரையும் என் வீட்டை இருந்து கூட்டிக்கொண்டு போனேன் முதல் டிலக்ஸு பிறகு அவர் இடையில போய் போன இடத்து கூப்பிட்டவர் சூக்கி குளிக்க கேட்டவர் அவர் தான் மகாதப்பாளி என்ற பிள்ளைய குளிக்க கேட்டார் சூவி அவர் அடுத்தது தரிசன் வாகிசன் போலிச்சு இந்த 4 பேரே நீங்கள் கொடுத்தீங்களா மிச்சாக்கள் தர பேர் அவ வழி வருவினம் நாங்கள் காண இல்லை எங்களுக்கு மிச்ச பேர் அவதான் நிரூபிக்கணும் இந்த 4 பேரும் தான் எங்களுக்கு நிரூபிக்கணும் 10 பேர் என்று சொல்லி 8 பேர் அண்டினே 6 பேர் அண்டினே கண்காண இல்லை நாங்கள் தண்டனை கொடுத்தா மற்றவே வழி வருவினத்துக்காக இது செய்தாண்டது அவை சொல்லுவினம் தானே தண்டனை கொடுக்க சும்மா கொண்டு போய் கசிப்பு பிரச்சனைக்கு அடிக்கிறீர்கள் அதுக்கு அடிக்கிறீர்கள் இதுக்கு கொடுத்து தண்டனையில் அவன் வாயால் தாங்களா பிரிக்கணும் இவ்வளோ பேரும் போனாங்க உங்களுக்கு அடிக்கிற அடியில் ஆபாசத்தில் சொல்லத்தானே வேணும் அடிக்கிற அடிக்க ஆபாசத்தில் நீங்கள் போன 10 பேரோ 4 பேரோ 5 பேரோ 2 கொலையை நீங்கள் மண்ணாக்கி இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த உயிர் போனால் இந்த உயிர் போகுமாண்டு அப்போ நீங்கள் அந்த உயிர் 2ம் போகணுமென்று தானே சேர்ந்து இந்த சதி செய்திருக்கிறீர்கள் இந்த உயிருக்கு நீங்கள் 4 பேரையும் பிடிச்சி 4 பேர்த்த தண்டனையையும் எங்களுக்கு கொடுத்து இதண்டா தான் எங்களுக்கு பின்னணியோ சொல்லுதுகள் 10 பேர் என்று சொல்லுதுகள் இப்போ வந்த சனம் சொல்லுதல் நாங்கள் கண்காண இல்லை கூட்டி கொண்டு போனால் ஒரு ஆளை மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும் மிச்சம் பின்னணியில் இப்போ ஒரு ஆளை பிடிக்கும் போது மிச்சாக்களை தெரியும் தான் யார் இதுக்கு உணர்ந்து அதான் சொல்லுவேன் தானே அடியன் இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் அவர் சொல்லத்தானே வேணும் அவரு கொடுத்த குட்டுவியோட வெளிக்கத்தானே தம்பி வேணும் ஒரு நடவடிக்கையும் இல்லை போலீஸுக்காரன் வந்து கேட்டுட்டு போயினேன் கோட் சண்டு சொல்லி போட்டு போயினேன் இதுவானில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட நடந்த முறைப்பாடுகளை சொல்லுங்க எங்கள்கிட்ட நேற்று வேண்டி அறுக்கி எடுத்தவ நாளைக்கும் வந்து வைக்கட்டுமா லோயரை வைக்காதேங்கோ நாங்கள் போலீஸ்மார் உங்களுக்காண்டி ஏறணும் ஏனென்றால் அவன் இப்போ வந்த போலீஸ்மார் நேற்று குருநாள் விளக்கத்துக்கு யாழ்ப்பாணத்தில் நின்றாக்கள் இந்த கை அமர்த்தினது அவள் தான் எங்களுக்கு வந்து சொன்னேன் பிள்ளையே கை அமர்த்தி இருக்குன்னு சொல்லி இதயத்துக்கு தண்ணி நின்று பிள்ளை வயிற்றுக்கா தண்ணி போயில்லை சுவாச பையுக்கான் தண்ணி போய் என்ற பிள்ளைக்கு தண்ணி அடைச்ச திமுறினாண்டு பொலிசு தண்டை வேமுறப்பாடே சொல்லி வருது அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் எந்த பிள்ளை போய் பார்க்க என்ற பிள்ளைக்கா உடலுக்கா தண்ணியே இல்லை அமர்த்தி உருட்டினாங்க ஓ மீட்டர் கட்டு ஓ அது முக்கியமான கேள்வி இல்லையோ நான் பார்க்க டெத்தோட உறுதிப்படுத்த மாட்டேன் ஏனென்றால் அவன் எல்லா சேப்பமும் தூக்கத்துக்கு எல்லாம் அப்படி ஆடி அது தொடைக்குள்ள வந்து உடம்பு சுட்டோன்னு இருக்குது அதெல்லாம் சந்தேகப்படுத்தோன்னா இப்படியே பிடிச்சேன் நான் காமராக போட விட மாட்டேன்னு பிடிச்சி வச்சுன்றான் ஒரு தரம் எல்லாருமே என்ன தடுத்தவன் காமராக போடுறதுக்கு சின்ன எல்லாம் குறியானுட்டவன் காமராக போடணும்ண்டு ஆனா இந்த சொந்த வந்த மேல வந்து டைம்ல இல்லை
கொண்டு வரது சின்ன தானே எல்லாம் அதில் இருக்கிற புள்ளியான விஷயமா எனக்கு தெரியுது. அதுவும் போல நடந்த ஆரம்பத்தில் வந்து எல்லாமே புள்ளியா தெரியுது. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படவில்லை ஹாஸ்பிட்டலில். மற்றது ட்ரீட்மெண்ட் கொடுத்ததில் சைன் வச்சா என்ன மாதிரின்னு தெரியாது. என்னக்கு நான் சொன்னேன் இப்போ உரித்தாங்கன்னா எல்லாரும் உரித்தானாக்கெல்லாம் அவன் அப்பா அம்மா ஆராய்ச்சி மேலே வேற ஒன்று மாட்டேன். அந்த சைன் வச்சாலுமே எனக்கு பிடிச்சிடணும். இந்த சைன் வச்சு கொடுத்தால் ஆரண்ட எனக்கு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிச்சிடணும். சிவரூபன் என்ற பேரில் சைன் வச்சுக்கிறாங்க. அந்த ஆள் ஆரண்ட பிடிச்சிடணும். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சைன் ஆள் பிடிச்சிக்கிறாங்க சிவரூபன். அந்த ஆளையும் கூப்பிடுறாங்க சிவரூபன் என்ற ஆரண்ட எனக்கு அது தெரியும். அது என்ன தெரியாதே சைன் கூட வச்சு தான் தெரியும். என்ன நான் சைன் வைக்கிறாது. நானும் வந்து மாமன் தான் அப்பா அம்மா அவ வேணும் சைன் வைக்கிறாரு. அந்த சைன் வச்சதா எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. மற்ற முக்கியமான விஷயம் வந்து 3:30 மணிக்கு புள்ள வீட்டை சாப்பிட்டாருன்ற புள்ளைய ஃபோன் பண்ணி கூப்பிட்டது. ஃபோன் நம்பர் அழிச்சாலும் பிள்ளை அவன் ஃபோனில் இந்த ஒரு நம்பரும் இல்லை. 16ஆம் தேதி இந்த நம்பர் ஒன்றும் இல்லை. அது எதுக்காக அழிக்கணும்? அந்த நம்பர் எல்லாம் அழிச்ச ஒரு ஆதாரம் வேணும். இதுக்கு ஒரு முடிவு வேணும். ஃபோன் அதுக்கு பிறகு தான் நாங்கள் இந்த பையன் தெரிஞ்சா படிக்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். இந்த சீனியரம் ஏன் இது வரைக்கும் என்ன இந்த புள்ளியை பார்க்க வரையில குளிச்சறீங்க நீச்சறீங்க எல்லாம் சொல்றீங்க. இது வரைக்கும் இந்த புள்ளியை வந்து பார்த்தீங்களோ பழகிற வரைக்கும் பழகி முடிஞ்சது. அதுக்கு இதுக்கு ஒரு காரணம் வந்து வராதுக்கு என்ன காரணம்? அது எனக்கு ஒன்று தெரியா பாவம் இல்லை. இன்னும் யாராச்சும் உள்நோக்கத்தில் சரி செய்யணும் தெரியும். அப்படி செய்யாதுங்க இப்படி செய்யாதுங்க செய்தாங்களுக்கு பிரச்சனை விரட்டினோம் அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் கேட்க பயப்படுறான். இல்லை வேண்டாம் அத்தனைக்கு அத்தான் பயப்படுது. என்ன நடக்குதுன்னு தெரியாங்கிறாங்க. இன்னும் நேற்று கூட மந்திகள் இருந்து கேட்குறேன் எனக்கு இதில் டவுட் இருக்குது இந்த போஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க. அதே மாதிரி கொடிக்கா அப்போ சிப்பா போகிற விளத்தி போட்டு லேண்டோவில் நான் கேட்குறேன் சார் நேற்று விரைக்கல நீங்கள் சந்திரன் மறைச்சினீங்கல்ல உள்ள டெத் ஆகிட்டுன்னு சொல்ல நான் பார்க்க போது கொடியா சந்திரன் மறைக்கிறேன். அது நான் தருத்துற பர்சன்ட் அதே பொலிசு லேண்டில் போகிறார் என்ன கண்டுட்டு அப்போ பொலிசும் போய் தானே திருப்பி இன்றைக்கு லேண்ட் ஓடிக்கொண்டு போகிற பொலிசு அதே பொலிசு. அப்போ பொலிசில் வந்து கடும் பிள்ளையான விஷயம் இருக்கு. நான் இப்போ வானத்தில் வந்துருக்க இந்த ஃப்ரெண்டோட இதே லேண்டோட திரும்பி போகுது. அதே பொலிசு வானம் ஓடிக்கொண்டு போகுது. அதே போலீஸ் சொல்லுது நான் கொடிக்காம பிரச்சனை பருத்திர படித்தேன். நான் கேட்குறேன் நேரு சார் நான் உங்களை நான் பருத்திரோட திருப்ப நீங்கள் சொன்னீங்க இப்போ நின்று பக்கத்தில் அந்த மொழிகளை மறைச்சி செக் பண்ணினாங்க வச்சு போட்டு நேற்று வேற கேட்குறேன் சார் நீங்கள் கொடியா படிச்சு நான் கொடியா படிச்சு இல்லை ஐயா நான் பருத்திர படித்தேன். அப்போ அந்த போலீஸை அந்த பொய்யை சொல்லணும். நேற்று இன்றைக்கு லேண்டோட நான் போலீஸு நேற்று மந்தியில் வந்து சொன்ன கதை இதுதான் நான் கொடியா படிச்சு இல்லை பருத்திரா படிச்சு அந்த பொய்யையும் போலீஸ் சொல்கிறதுக்கு என்ன காரணம் மட்டும் இருக்கணும். பொலிசன்டா போல பொலிசு வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொலிசு மக்கள் கணியம் செய்யக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு பொலிசன் தேவையில்லை. இந்த மக்கள் சின்ன ஒரு பிள்ளை சேதத்துக்குள்ள முள்ளு பறையெல்லாம் செய்கிறீர்கள். அப்போ நீங்கள் செய்யலாம் சரியோ? இந்த பொலிசை பெருக்கிறதுக்கும் பொலிசு தான் காரணம். மக்கள் பொலிசை பெருக்க பொலிசு தான் காரணம். இல்லாட்டி பொலிசு யாரும் பெருக்க தேவையில்லை. பொலிசுக்கு எல்லா இதுவும் நாங்கள் செய்வோம். சரி